ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கோவக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கோம். கோவக்காய் சாம்பார், சிக்கன் பெரட்டல், சிக்கன் சுக்கா மாதிரி பெரட்டியிருக்கோம். நல்லா வெங்காயம், மிளகு சீரகெல்லாம் அரைச்சி வச்சு நம்ம இது செஞ்சுருக்கோம். அப்புறம் இது வந்து அவரைக்காய் முட்டை பொடிமா செஞ்சுருக்கோம். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். கோவக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இப்போது கோவக்காய் சாம்பாருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பு நம்ம கழுவி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம கோவக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6-7 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி. இப்போ கட் பண்ணி வச்ச கோவக்காய் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். விசில் விட போகிறோம். நம்ம ஒரு 3 விசில் விட்டுட்டு தாளிச்சிட்டா நமக்கு கோவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து விசில் விட்டுடலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ இதனால நம்ம மூடி போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டு பார்க்கலாம். விசில் எல்லாம் நம்மளுக்கு இறங்கிச்சு. இப்போ நம்ம சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துறோம். நல்லா வெந்திருக்கு நமக்கு. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம சும்மா இப்படி பண்ணிட்டா போதும். கடையெல்லாம் வேணாம். இப்போ இதில் நமக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தண்ணி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு கோவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் சாம்பார். அவரைக்காய் பொடிமா செஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து கடாய் வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. சும்மா தாளிப்புக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வெங்காயமும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சிச்சு. சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி அவரைக்காய் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம அலசிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி அலசி வச்சா அவரைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்கலாம். அவரைக்காய் நல்லா நமக்கு வெந்து வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வேகட்டும். அவரைக்காய் நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம போட்ட தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வச்சிச்சு பாருங்கள்.
நம்ம போட்ட மிளகாத்தூள் அவரைக்காவோட சேர்ந்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். அவரைக்காய் வேகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நடுவில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதில் நடுவில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதாகட்டும். அவ்வளோதான், நமக்கு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டுக்கலாம். முட்டை அவரைக்காய் பொடி மாஸ் வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் சாம்பார் ஊற்றிக்கலாம். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். கோவக்காய் சாம்பார், சிக்கன் பெரட்டல், அப்புறம் அவரைக்காய் முட்டை பொடி மாஸ். வாங்க சாப்பிட்லாம். நல்லா சுட சுட இருக்குது. கோவக்காய், கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் இது சேர்த்து வச்சு இப்போ சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கோவக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் இதான் நம்ம வீட்டில். சிக்கன் பெரட்டல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சிக்கன் ஒரு வாய் வச்சு என் பொண்ணுக்கு ஒரு வாய் கொடுக்கலாம். அதை எப்படி இருக்குது சொல்கிறான்னு பார்க்கலாம். அங்கே அவளுக்கும் இது பிடிச்சிச்சு. மறுபடியும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு என்ன லஞ்சுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.